ஒரு சிறிய கிராமம், பசுமை வயல்கள், மண் வீடுகள். அங்கு வாழ்ந்தான் ராமநாதன் என்ற ஒரு ஏழை விவசாயி. செல்வமும் சுகவாசங்களும் அவனிடம் இல்லை. ஆனால் இருந்தது ஒன்றே ஒன்று, பெருமாளின் மீது கொண்ட பக்தி. ஒவ்வொரு காலையிலும் மலர்களை திரட்டி அவன் கோவிலுக்கு செல்வான். ஆனால் அந்த நாளில் புயலும் மழையும் கொட்டிக் கொண்டிருந்தது. அன்னைக்கு நான் அர்ப்பணிக்கும் மலர், அதுதான் என் உயிர். மழையோ காற்றோ என்னை தடுக்காது. கடுமையான காற்றில், இடியுடன் கூடிய மழையில் ராமநாதன் நடக்கிறான். சேற்றில் வழுக்கியும் நடுங்கியபடி மலர்களை காப்பாற்றுகிறான். அவன் கண்களில் ஒரு விஷயம் மட்டுமே, அன்னைக்கு செல்ல வேண்டும், மலர் சேர வேண்டும். அவன் நனைந்த உடையோடு கோவிலின் சன்னதிக்குள் நுழைகிறான். மனமார்ந்த பக்தியோடு மலர்களை பெருமாளின் பாதத்தில் வைக்கிறான். என் கிராமத்தார் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறான். அந்த இரவு அதிசயம் நடந்தது. புயல் பலமாக அடித்தாலும் எந்த வீட்டுக்கும் சேதமில்லை. ஆனால் கோவில் மட்டும் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது. கிராம மக்கள் அனைவரும் அதிசயமாய் பார்த்தார்கள். அன்றைய தினம் கிராம மக்கள் உணர்ந்தார்கள், உண்மையான பக்தி செல்வத்தாலும் அல்ல, ஆடம்பரத்தாலும் அல்ல, மனசுத்தியாலும் அன்பாலும் தான். அந்த அன்பே, அந்த அர்ப்பணிப்பே இறைவன் அருளை தரும்.